இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பூண்டு பல்லு நல்லா பொடியாக நறுக்கியது, 1 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் அர்ஜுனமோட்டோ 1/4 டீஸ்பூன், ஸ்வீட் கார்ன் 1 கைப்பிடி அளவுக்கு, வினிகர் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன். இதே பெரியவங்களுக்குனா இதோட நீங்கள் 2 பச்சை மிளகாய் வச்சுக்கலாம், கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். இப்போ இதோட நீங்கள் இது கூட போடலாம், கேப்சிகம் போடலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் நான் ஸ்ப்ரிங் ஆனியன் வைக்கல, இல்லாதவங்க நீங்கள் கொத்தமல்லி தலையை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது நான் குழந்தைங்க என் பொண்ணுக்கோசரம் செய்கிறனால இதில் நான் பச்சை மிளகாய் போடல. அதே நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 2 பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் கார்னுக்கு இனிச்சிட்டு இருக்கிறதுக்கு அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் கொடுக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூனும் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் பொடியாக அரிஞ்ச பூண்டு போட்டுக்கலாம். இந்த பூண்டு போடும் போதே இந்த பச்சை மிளகாய் போடணும். அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் வதங்க அந்த காரம் உரைக்கும் ரைஸில். இப்போ அதில் நான் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்வீட் கார்னை போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் இப்போ நம்ம கேப்சிகம் போடுறவங்க இதில் கேப்சிகமும் போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நல்லா வாட்டினதுக்கப்புறம் இதில் நான் ரைஸ் போட்டிருக்கேன். ரைஸ் மேலே இப்போ நான் ஒயிட் பெப்பர், அதுக்கப்புறம் அர்ஜுனமோட்டோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், இப்போ ஒயிட் வினிகர் 1/2 டீஸ்பூன் விடுறேன். இதை நல்லா கிண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாயில் உப்பு வச்சு பாருங்கள். உப்பு பத்தாதவங்க இந்த உப்பு லாஸ்ட்டாக போட்டு இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா போட்டு கிண்டிக்குங்க. இப்போ நான் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த செட்டிநாடு கிரேவியோட, அதுக்கப்புறம் ஏதாவது வடகரி இந்த மாதிரி கத்திரிக்காய் கிரேவியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா போகும். காரமாகவும் இருக்கும். கொஞ்சம் ரைஸ் மைல்டு, அந்த கிரேவி நல்லா காரமாக இருந்தால் நல்லாவே போகும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.